இப்போ மேசியா வந்தா யாருக்கான ஆசீர்வாதம்? நீ வெறும் 7 வருஷம் தான் நான் சந்தோஷமா இருந்தேன். மிச்சம் அந்த 84 வயசு வரைக்கும் தனியா வாழ்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கர்த்தரை தேடி இங்க என்ன ஆனா மாறுச்சு? ஒருவேளை மேசியா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நீ வாழ்ந்துடலாம், உன் வாழ்க்கையில மாறி இருக்குமே. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. மீட்கப்பட வேண்டிய இஸ்ரவேலுக்கு, இருள் இருக்க இந்த சந்ததிக்கு, வேதனை சகிக்கிற நீதிமானுக்கு, ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் காத்துட்டு இருக்க இத்தனை லட்சம் கோடி பேருக்கு கர்த்தர் ஏன் அப்போ வரலன்ற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா கர்த்தர் சரியான நேரத்துல வருவார். என் கண்கள் அதை பார்க்கும். தெரியுமா, அவ கூட இப்ப வாழ்றது அவ புருஷனே கிடையாது. இத்தனை பேரோட வாழ்ந்து எப்படிதான் வெளியே தலை காட்டாலும் சொத்து இவ அதுல தண்ணி எடுத்து அதை தீ தாக்குறா.
நேசக்கரங்கள் என்னை அணைக்க வாசம் வேண்டுமே. உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே. உயிருக்குள்ள செய்வாடுமே, பாவக்கரைகள் போக்குமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் என்னை நிரந்தரம் ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். உன் துக்கமெல்லாம் பறந்து போகும், பறந்து ஆயிரம் நாட்கள் எங்கோ கழித்தாலும் அரியணை போலே தகுமா.